நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்காரங்க பலன் சொல்லப்பார். ரிஷபராசிக்காரன் பார்க்கும்போது ஏற்கனவே உங்கள் ராசியில் தான் குருவன் செவ்வாய் அணிந்திருக்காங்க. ஜென்மகுரு இருந்திருக்காரு. அதோட செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்திருக்கு. அதனால் உங்கள் ராசியிலே அந்த யோகம் வேலை செய்யுது. இது இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடத்துல புதனும், 4ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், 5ஆம் இடத்துல கேதுவும் இது மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க. இந்த மாதிரி கிரகங்கள் சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த வகையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சற்றேறக்குரிய கொஞ்சம் கெடுபலங்கள் வரத்தான் செய்யும். எது இருந்தாலும் அது தவிர்க்கப்படும். நான் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தானதன் மூலமாக அதுவும் தவிர்க்கப்படும். பெரும்பாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ராசியிலே அந்த யோகம் ஏற்பட்டிருக்கனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எது பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து நிற்கும். மனசில் இருந்த சந்தேகம் பயம் எல்லாமே போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாத கொடுத்து நீங்கள் தளர்த்தி தான் வரணும். அது இல்லாமல் பெண்கள் வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கனால ரிஷபராசிக்காரங்கள் பெண்களோடு பழகும்போது அது சொந்த உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அளவோடு பழகி அளவோடு நடந்துக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் குடும்ப விஷயங்களில் யார் விஷயத்துலையும் தலையிட வேணாம். உங்கள் குடும்ப விஷயத்தை நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. மற்றவர்கள் தலையீடு இருக்கக்கூடாது. நீங்களும் மற்ற குடும்பத்தில் விஷயத்தில் தலையிடக்கூடாது. இது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறது, உங்கள் கையால் பணம் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் பயணங்கள் மூலிமா நல்ல பலன் தான் அழைப்பு போகிறீங்க. ஏன்னா அதுக்கப்போது பயணங்கள் நல்லபடியாக இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் நிறைய நீங்கள் நினைத்த பொருட்கள் வீட்டுக்கு வந்து வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பார்க்காத மனிதர்களை சந்திப்பீங்க. எதிர்பாராத சந்திப்பு நடக்கும். அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. புது புது நட்புகள் உங்களுக்கு தொடரும். அப்போது வந்து அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து யார் பார்த்தாலும் ஒரு நல்லா பழகக்கூடிய திறமைப்படுத்தவங்கள தான் இருப்பீங்க. சட்டுன்னு உங்களை பார்த்தோன்னா அவங்கள நட்பு பாராட்டுவாங்க. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு அந்த நட்பு தொடர்ந்து அது மூலிமா லாபங்கள்லாம் கிடைக்காத போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சினிமா துறையில் இருக்கவங்க, சமூக சேவை, அரசியல் இதெல்லாமே முன்னேற்றமாக ஒரு ஒன்றா இருக்க போகுது. ஒரு தவறு நடந்து அதற்கப்புறம் உங்கள் மேலே தவறு இல்லைன்னு அது நிரூபணம் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல பேரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒன்று போய் தான் ஒன்று வரும். ஒரு தவறு நடந்து அது அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஆஹா இவர் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்க போகுது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுபம்தான், முடிவு சுபம்தான். அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் பெரிய மனிதரோட தொடர்பு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும். அவருக்கு எந்த வகையில் உங்களுக்கு பயன்படுத்தணுமோ அந்த வகையில் யோசனை பண்ணி அது செஞ்சுட்டு வர்றது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கடல் கடந்த பயணங்களும் செயல்படுற அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அந்த வகையிலும் நீங்கள் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் வந்து உடல்நிலை கொஞ்சம் சுகாதாரமற்ற கொஞ்சம் ஓரளவுக்கு பெரியசாக ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ஒரு சோம்பல், ஒரு அசதி இப்படி தான் வரும். ஒரு தைரியமாக இல்லாமல் இருக்கிறது இது மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் இறை சிந்தனையாலும் கோயிலுக்கு போயிட்டு வரனாலையும் அதை சரி பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெண்கள் மூலிமா சில பெண்கள் மூலிமா இப்போ லாபங்கள் நடக்கும். சில பெண்கள் மூலிமா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் சொல்லி வந்திருக்கு. இது இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க பார்க்கும்பொழுது இப்போ உள்ள காலகட்டத்தில் சுபகாரிய முயற்சி கொஞ்சம் தள்ளி போகும். அவ்வளோதான், தள்ளி தான் போகும் வழியே அது நடக்காமல் இருக்காது. கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வர சில மாதங்களில், அடுத்து வர சில நாட்களில் கண்டிப்பாக அந்த முயற்சி பலிதமாகி உங்களுக்கு நன்மை தான் பயக்க போகுது. அது இல்லாமல் அக்கம் பக்கம் வீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அக்கம் பக்கத்து வீட்டாரெலாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அது எல்லாமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அது எல்லாமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வகையிலும் நீங்கள் வந்து இறை வழிபாடுன்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு பார்க்கும்போது சுக்கிரன் தான் அதிதேவ சொல்லப்படுறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த யோகத்தை கூடிய கிரகங்கள் சேர்ந்திருக்கனால முருகப்பெருமான் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் வள்ளி தேவனோடு சேர்ந்த முருகப்பெருமான் வணங்கிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிகளுக்கு வந்து தான தர்மம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. தாமரை
பூ மாலை சாற்றி தாயாருக்கு வழிபட்டு வரலாம். குங்கும அர்ச்சனை பண்ணலாம். பெரும்பாலும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எந்த ஒரு அம்மனுக்கு போனாலும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போதும். பெருசாக ஒன்றும் அர்ச்சனை பண்ண அவசியம் இல்லை. வெறும் குங்கும அர்ச்சனை கூட பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மாங்கல்ய பலம் பெருகும். பெண்களாக இருந்தால் அவங்களுடைய சுமங்கலி என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அவங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அது மூலிமா நிறைய பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. எல்லா பெண்களுக்கும் நீங்கள் தான தர்மம் பண்ணலாம், தாம்பூலம் கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கிருஷ்ணருடைய அவதாரமும் உங்கள் ராசியாக தான் சொல்லப்பட்டிருக்கனால கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுக்கு நீங்கள் பசுமாடு வழிபட்டு வருது. கன்றுடன் கூடிய பசுமாடு, வெள்ளை பசுமாடு சொல்லலாம். இல்லைன்னா கருப்பும் வெள்ளை சேர்ந்தது ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமி அம்சம் சொல்லப்பட்டிருக்கு. கருப்பும் வெள்ளையும் கலந்த பசுமாடு. அந்த பசுமாடு பார்த்திங்கன்னா அதுக்கு உணவு கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதை சுற்றி வணங்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் பெரிய பெரிய வயசில் முதிர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வரலாம். அவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஒரு அம்மனாக நினச்சி, ஒரு பெரிய வயதில் பெரியவங்க தான் அவங்கள ஒரு அம்மாவோ பாட்டியோ அப்படி கூட நினச்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். முதியோர் இல்லத்தை தேடி கொண்டு போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். யாருமே பார்க்காம இருப்பாங்க, அவங்களாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் கண்டிப்பாக ஏற்றமாக இறக்கமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரத்தினாலையும் தான தர்மங்களாலும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் சொல்லி நீங்கள் இந்த மாதத்தில் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.